முத்து நகையே முழு நிலவே முத்து விளக்கே பொடி மலரே. இசை கேக் வெட்டுமா? சரிங்க பாட்டி. அதுக்குள்ள என்ன அவசரம்? கொஞ்சம் வெயிட் பண்ணலாமே. மாமா என்னாச்சு? ஏன் இப்படி ஆண்டு வாய பழக்கறிய? யாரு அவங்க? யாரு இவன்? யாரு கதைக்குள்ள புதுசா என்றாகிறான்? யாரு இது? பிரேம்குமார் அண்ணனுக்கு தெரிஞ்சவங்களா? அண்ணா உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? ஆமாடா, என்ன ஒரு சர்ப்ரைஸ். டே பிரேம், நான் எதிர்பார்க்கல, திடீர்னு வருகை கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்ல, உன் மேல சரியான கோவத்துல இருக்கேன். சாரிடா மச்சான், எப்படி நீ என் மேல பயங்கரமான கோவத்துல இருப்பீங்க எனக்கு தெரியும். அதனாலதான் திடீர்னு சர்ப்ரைஸ் கொடுக்க வீட்டுக்கு வந்துட்டேன். எப்படி இருக்கீங்க சார்? ஏதோ உங்க புண்ணியத்துல நல்லா இருக்கும். என்ன திடீர்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாம? மாமாவோட ஃப்ரெண்டு போல. ஆமா அப்படிதான் தெரியுது. இவ்வளவு க்ளோஸா நெருங்கி சண்டை போடுறத பார்த்தா. ஆமாத்த, ஃப்ரெண்டுனால மட்டும் தான் இப்படி பண்ண முடியும். ஆளு பாக்குறதுக்கே சும்மா ஜம்முன்னு இருக்கானே. யாரா இருக்குமே? இவன் யூஎஸ்ல டாக்டர் படிச்சா, இவனுக்கு இவன் ஃப்ரெண்டா இருப்பானே. ஒருவேளை இவனும் டாக்டரா இருப்பானோ? இவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு அவ்வளோக்கா யாரும் இல்லை. ஒருவேளை இவனும் டாக்டரா இருப்பானோ? யூஎஸ்ல படிச்சு பழக்கமா இருக்குமோ தெரியல, பார்க்கலாம். யூஎஸ்ல இருக்கவோ உனக்கு இன்விடேஷன் நான் வாட்ஸ்அப் பண்ணேன். பட் அதை நீ கொஞ்சம் கூட ரெஸ்பான்ஸ் பண்ணல. ரெஸ்பான்ஸ் பண்ண இல்லைன்னு சொல்லல, ஆனா மேரேஜ்க்கு வருவேன்னு ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனா நீ வரவே இல்லை. வர முடியாத சுச்சுவேஷன்ரா. அதனாலதான் திடீர்னு சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி வீட்டுக்கு வந்துட்டேன். எப்பப்பா உங்க வீடு தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு போதும் ஆயிடுச்சு. எப்படி வந்துச்சு? ஏதோ ஃபங்க்ஷன் போல. என்ன? ஆமா, சரியான நேரத்துல வந்திருக்கீங்க. என் அக்கா பொண்ணுக்கு பர்த்டே பார்ட்டி, அதான் பர்த்டே கொண்டாடிட்டு இருக்கோம். வாய உள்ள ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே வா. என்னடா புதுசா ஒருத்தர் உள்ள கூட்டிட்டு வந்து அப்படியே பர்த்டே பார்ட்டி கொண்டாடுறாங்க அப்படின்னு எதுவும் நினைச்சுக்காதீங்க. புதுசாலாம் யாரும் கிடையாது. எனக்கே பெரிய அதிர்ச்சி தான். என்னோட ஃப்ரெண்டு தான். அதாவது நீ படிச்சது டாக்டரு, அப்ப இந்த பையன் எப்படி உனக்கு ஃப்ரெண்டானான்னு கேட்பீங்க. அப்ப இவனும் டாக்டரானு கேட்பீங்க. டாக்டர்லாம் ஒன்றும் கிடையாது. நான் யூஎஸ்ல தானே டாக்டர் படித்தேன். அங்க நான் தங்கியிருந்த ஹோட்டல்ல எனக்கு மிங்கிலான ஒரு ஃப்ரெண்டு தான். ரொம்பவே ஹெல்ப் பண்ண ஒருத்தன் தான். பேர் வந்து பிரேம்குமார். சூப்பரான கேரக்டர். நான் யூஎஸ்ல டாக்டர் படித்தேன். இவன் என்னை விட பெரிய ஆளு தான். ஒரு பெரிய கம்பெனி, ஐடி கம்பெனியும் வச்சு நடத்திட்டு இருக்கான். சென்னையில் இவனுக்கு 3 கம்பெனிங்க இருக்கு. அதில் வந்து ஒரு கம்பெனிக்கு தான் சார் இப்போ வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அதில் நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்தாச்சு. கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ண, ஆனால் சார்னால வர முடியல. இன்னைக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி வந்துட்டாரு. எனிவே இவன் பேர் பிரேம்குமார். ஹாய், ஹலோ எவ்ரிவன். என்னடா திடீர்னு ஒருத்தர் உள்ள வந்துட்டான்னு எதுவும் நினைச்சுக்காதீங்க. நான் அன்போட ஃப்ரெண்டு தான். கல்யாணத்துக்கு என்னால் வர முடியல. சரி, சின்னதாக ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு எதுவுமே பேசாமல் வீடு கண்டுபிடிச்சி வந்துட்டேன். எனவே நீங்கள் இந்த பர்த்டே கேலாம். ஓகே, மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. தேங்க்யூ. என்னை பற்றி நானே சொல்லக்கூடாது. இருந்தாலும் அன்பு சொன்னதை விட அந்த அளவுக்குலாம் நான் ஒன்றும் பெரிய எல்லாம் கிடையாது. ஓகேவா? ஜஸ்ட்டு அவன் கூட ரொம்ப க்ளோஸாக பழகிட்டேன். ஏன்னா 5 இயர்ஸ் சார் அங்கே தானே படித்தார். ஸோ அங்கேருந்து எனக்கு ஃப்ரெண்டான ஒருத்தன் தான் அன்பு. ரொம்ப ரொம்ப ஒரு க்ளோஸான ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுறதுலேருந்து, நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுலேருந்து, அதாவது ஃப்ரெண்டுனா சும்மா பேச்சுவார்த்தை மட்டும் இருக்கக்கூடாது. ஒரு ஹெல்பிங் மைண்ட் வேணும். எந்த நேரத்தில் என்ன ஹெல்ப்னாலும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருந்தால் தான் அது உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்னே நான் சொல்லுவேன். அதுக்காக ஹெல்ப் பண்ணுறது மட்டுமே ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்ல மாட்டேன். எல்லா விஷயத்துலையுமே உதவியாக இருக்கிறது மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஷிப்பு. ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் விலகி போறதுக்கு பேர் தான் ஃப்ரெண்ட்ஷிப்பே கிடையாது. ஆனா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அன்பு. ஏன் அவன் இது முடிச்சுட்டு, காலேஜ் முடிச்சுட்டு டாக்டர் ஆயிட்டு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட ஃபோன் கான்டாக்ட்ல, வாட்ஸ்அப்ல சேட்டிங் ஆகட்டும், இப்போ வரைக்கும் என்ன ஹெல்ப்னாலும் பண்ணிட்டு தான் இருக்கான். ஸோ வந்து அன்பு ரொம்பவே கிரேட்டு. அவனுக்கு இவ்வளோ பெரிய ஃபேமிலிங்கும் போது ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. மேரேஜ்க்கு தான் வர முடியல, யாரும் இது நினைச்சுக்க வேணாம். இங்கே இருக்கிற ஒரு ஐடி கம்பெனியில் வந்து ஒரு எம்டியாக இருக்கேன். ஒன்றுக்கு 3 ஐடி கம்பெனி, சென்னையில் இருக்கிற ஐடி கம்பெனிக்கு தான் நான் வந்து இதான் மேனேஜராக இருக்கேன். பர்த்டே பேபி பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? பேபியோ? இசைப்பிரியா. வாவ், செம பேரு. தேங்க்யூ. எல்லாருக்கும் இப்போ என்ன ஏதுன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, கேக்கு வெட்டி இசை. சரிங்க மாமா.
வெயிட் பண்றது? ஏன் உன்னால வேகமா வர முடியாதா? நான் எதுக்கு வேகமா வரணும்? அப்படின்னு நடிக்காத. நான் என்ன பண்ண போறேன், என்ன செய்ய போறேன் அப்படின்னு உனக்கு எதுவுமே தெரியாது பாரு. நடிக்காதடா, நடிக்காத. ஏய் என்னையே என்ன இங்க பாரு, இப்ப நீ எதுவும் பேசக்கூடாது, நான் தான் பேச போறேன். நீ பேசுறதெல்லாம் இருக்கட்டும். ஆமா, கழுத்துல போட்டிருக்கி அந்த செயின், அது எப்படி உங்ககிட்ட வந்துச்சு? எப்படி வந்துச்சுன்னு இன்ன வரைக்கும் உன்னால கண்டுபிடிக்க முடியலையோ? முடியாதனால தானே கேக்குறேன், சொல்லு. எப்படி உங்ககிட்ட வந்துச்சு? சொல்ல முடியாது. பைத்தி மாதிரி பண்ணாதடி, எனக்கு எப்படி கோவம் வரும்னு உனக்கு தெரியும். மரியாதையே சொல்லு, அந்த செயின் எப்படி உங்ககிட்ட வந்துச்சு? இத்தனை நாள் இல்லாம இன்னைக்கு அந்த செயினை போட்டுட்டு வந்த. சரி என்னமோ, ஆனா அது என்னோட பொருள், என்கிட்ட கொடு. என்னது அது உன்னோட பொருள்? உன் செயினா இருந்தா அது உன்னோட பொருளா? அது என்னோட பொருள். ஏய், படிச்சிருக்கீல, டாக்டர் படிச்சிருக்கீல, முட்டாள் மாதிரி பேசாத என்ன? ஆமா, டாக்டர் தான் படிச்சிருக்கேன். நான் என்ன பேஷண்ட்டுக்கு படிச்சிருக்கேன் நான் சொன்னேன்? இங்க பாரு, இதுக்கு மேல இந்த கண்ணாமூச்சி ஆட்டெல்லாம் வேணாம். ஏன்னா இந்த செயின் மேட்ரை அப்புறம் பார்க்கலாம். நீ எதுக்காக என்னை நீ அவாய்ட் பண்ண, ஊட்டியில் உனக்கு எனக்கு நடுவில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். ஏன் கடைசியாக நீ என்னை மீட் பண்ண வந்த தெரியுமா? அது கூட எனக்கு தெரியும். உனக்கு இது கொஞ்சம் புதுசாக தான் இருக்கும், எனக்கு தெரியும். ஆனால் எல்லாமே எனக்கு தெரியும். தப்பு தான், மன்னிச்சுக்கோ. அன்னைக்கு உன்னை நான் திரும்பி பார்த்துருந்துருக்கணும். பார்த்துருந்தா அன்னைக்கு எல்லாமே தலைகீழ மாறி இருந்திருக்கும்ல. திரும்பி பார்க்காம வந்து கடைசியாக நீ என்னை தேடி வந்து எவ்வளோ விஷயங்கள் நடந்துருச்சு. அப்புறம் ஒரு கிஃப்ட் வச்சுருக்கியே, அந்த கிஃப்ட்டு யாருக்கும் இல்லை, எனக்கு தானே தெரியும். நீ சொன்ன அந்த பாப்பா, உன்னோட டைரியில் இருந்த அந்த பாப்பா நான் தானே தெரியும். எல்லாமே நான் தான். அப்புறம் ஏன் இந்த நாடகம்? பாரு, அது எல்லாமே முடிஞ்சு போச்சு. என்ன முடிஞ்சு போனதுக்கு திரும்ப திரும்ப முடிச்சு போட தேவையில்ல, அவ்வளோதான். தூக்கி போட்டு மறுவேலை பாரு, அவ்வளோதான். தூக்கி போட்டு மறுவேலை பார்க்கணுமா? இனிதான் ஆரம்பமே ஆக போகுதுடா. இனி என்ன மறுவேலை பார்க்கணும்? இங்கே பாரு, எனக்கு சுற்றி வளைச்செல்லாம் பேச தெரியாது. நான் பண்ண தப்ப நானே சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்காக கூட அந்த ப்ரப்போஸாக இருக்கலான்னு நீ நினச்சிக்கோ. நீ எனக்கு யாருனே தெரியாது, பார்க்குறதுக்கு என் கலை மாமா மாதிரியே இருக்கேன்னு சொல்லி உனக்கு மாமான்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆனேன். அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்ளத்துலேருந்து என்னை வெளியே கொண்டு வந்தேன், எனக்கு ஹெல்ப் பண்ண. இந்த உலகத்துலேயே மிக கொடுமையான நோய் என்ன தெரியுமா? ஃபிக்ஸு. அந்த மூச்சு திணறல், ஒரு நல்ல சுத்தமான சுவாச காற்று இல்லாமல் தவிக்கிறது. அந்த ப்ராப்ளம் எனக்கு இருக்குது. அந்த பிரச்சனை எனக்கு வரவும் உடனே அதை நீ காப்பாற்றின, என்னை அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே கொண்டு வந்தேன். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. இந்த சின்ன சின்ன விஷயத்துக்காக உன் மேலே லவ் வந்துச்சுன்னு சொல்லலை, தெரியலை. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, நான் தான் என் வாயை திறந்து உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தில் நீ நினச்ச, எனக்கு தெரியும். ஆனால் இப்போ நானே சொல்கிறேன், உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும், உன் கூட வாழணும். எனக்கு இது கிடைக்குமா? ஐ லவ் யூ லங்கு. ஆரம்பத்தில் ஒன்றும் எனக்கு பிடிக்கல தான். என்னடா இவன் இப்படி நடந்துக்கிறானே, இப்படி பேசுகிறானே, இவன் பண்ணுறதெல்லாம் சுத்தமாக நமக்கு பிடிக்கலையேன்னு தான் நான் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் என்னையே அறியாமல் உன்னை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் உன்னை லாஸ்ட்டாக தேடி வந்தது இதோ என் கழுத்தில் போட்டிருக்கனே இந்த செயினை கொடுக்க தான். ஆனால் நீ அன்றைக்கி என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண என்னை தேடி வந்திருக்கு. நீ அன்றைக்கி என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருந்தா கூட நான் அதை அக்செப்ட் பண்ணியிருப்பேனோ இல்லையான்னு எனக்கு தெரியல. ஏன்னா என் மனசில் அப்போ இருந்தது உன் அண்ணன். என்ன அதை விட்டுத்தள்ளு, அது முடிஞ்சு போன பாஸ்ட். நான் பாஸ்ட்டை பற்றி எடுக்கவே இல்லை. இப்போ நடந்துகிட்ருக்க இந்த ப்ரெசன்ட் தான் எனக்கு முக்கியம். என் லவ்வை அக்செப்ட் பண்ணுவியா? என்ன மாதிரி நீ என்ன லவ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும். ஆனால் இந்த ஒரு ரீசனால தான் மறைச்ச அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. அது மட்டும் இல்லை, உன் டைரியை படித்ததுக்கப்புறம் தான் உன்னோட காதல் என்னன்னே எனக்கு புரிஞ்சது. எனக்கு பாப்பான்னு செல்ல பேர் வச்சு எவ்வளோ அழகான ஒரு காதலை உனக்குள்ளே உருவாக்கியிருக்க. இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல இளங்கோ. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ ஸோ மச். ஐ அம் ரியலி வெரி சாரி, நான் லவ் பண்ணலை. எனக்கு தெரியும் நீ அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இந்த ஒரு சில்லி காரணத்துக்காக நீ என்னை லவ் பண்ணேன்னு சொல்கிறத என்னால் ஏற்றுக்க முடியாது. கண்டிப்பாக ஏதாவது பெரிய காரணம் இருக்கும். அந்த காரணம் என்ன சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் நீ பற்றி எதுவும் பேச தேவையில்லை. என்ன நீ எதுக்கு என்னோட செயின் வச்சிருக்க? முதல்ல என் செயினை என்கிட்ட கொடு.
முடியாது. நான் இதுக்கு இந்த செயினை உங்ககிட்ட கொடுக்கணும்? முடியாது. ஏய், அது என் செயின். என் செயினை எடுத்தது மட்டும் இல்லாம அது இவ்வளவு நாளா மறைச்சு வச்சுட்டு இப்ப நான் கண்ணால பார்த்து என் செயினை கொடுன்னு கேட்டா தரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. உன்னோடதுன்னு சொல்றதுக்கு என்ன உரிமை இருக்கு? முதல்ல குடுறி. கொடுக்க முடியாது. நான் தான் சொன்னேன்ல, என்ன வேணான்னு சொல்றதுக்கு, என்ன லவ் பண்ணேன்னு சொல்றதுக்கு ஒரு உண்மையான காரணம் இருக்கும் பத்தியா? அந்த காரணத்தை சொல்லு. பாரு, எனக்கு எந்த காரணமும் இல்லை. என்ன, அதை உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியமும் கிடையாது. என் செயினை கொடுத்தீங்கன்னா நான் போயிட்டே இருப்பேன். குடு. என்ன நீ சொன்னதவே சொல்லிக்கிட்டே இருக்க, எதுவும் பேச மாட்டேங்கிறேனா? பாரு, நீ என்ன கோவப்பட்டாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, அது எதுக்குமே இப்ப நான் ரியாக்ட் பண்ற மூட்ல இல்லை. ஓகேவா? என் செயினை கொடுத்தீங்கன்னா நான் பாட்டில் போய்கிட்டே இருப்பேன். இங்க பாரு, இது காரணம் அது காரணம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க அளவுக்கு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. என்ன அவசியம் இல்லை? எனக்கு புரியல. என்ன அவசியம் இல்லை? எல்லா உரிமையும் எடுத்து போனாமா, நான் கேட்டால் மட்டும் எந்த பதிலும் சொல்ல மாட்டானாமா. டே, இப்போ நீ சொல்லாமல் உன்னை அந்த இடத்த விட்டு நான் விட போகிறது கிடையாது. என்ன மரியாதை, என்ன ரீசன்னு சொல்லு. கண்டிப்பாக ஏதோ பெரிய காரணம் இருக்கும். என்ன, இந்த ஆக்சிடென்ட் ஆனது, நான் உன்னை திரும்பி பார்க்காம போனது, இதெல்லாம் எனக்கு ஒரு ரீசனாகவே தெரியல. கண்டிப்பாக வேறு ஏதோ ரீசன் இருக்குது. அதை சொல்லிவிட்டு அப்புறம் வேணா நீ கிளம்பு. இல்லை, நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னா இந்த செயின் உனக்கு கிடையாது. இந்த செயின் எப்படி வேணாலும் என்கிட்ட வந்திருக்கலாம். நான் நினச்சிருந்த அந்த செயினை எப்பவே தூக்கி போட்டுருப்பேன். ஆனால் இன்ன வரைக்கும் வச்சிருக்கேன். அப்போ இதுலேருந்து ஏன் காதல் எப்படி இருக்கு நீ புரிஞ்சுக்கோ. என்னடி பேச பேச எதுவுமே பேச மாட்டேங்கிறேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? பேசுடா, உன்னை பேச சொல்லியே சொல்லிக்கிட்டு இருக்கேன். பேசு. என் மேல உரிமை இல்லாமல என்னை வாடி போட்டு கூப்பிடுற? இது எந்த உரிமையில கூப்பிடுற சொல்லு பார்க்கலாம். இங்க பாரு, நான் எல்லாத்தையும் அப்படிதான் கூப்பிடுவேன். எல்லா பொண்ணுங்களுமே அப்படிதான் கூப்பிடுவேன். சரி, நீன்னு கிடையாது. இங்க பாரு, நான்லாம் உனக்கு செட் ஆக மாட்டேன். நான் ஒரு கேவலமானவன், கெட்டவன், புரியுதா? ட்ரிங்க்ஸ் பண்ணுவேன், பாட்டெல்லாம் கேட்பேன். நான் ஒரு பொம்பளை பொறுக்கி. ஏய், கையிட்ரி. முடியாது. என்ன பண்ணுவ? பாரு, விளையாடாத, கையெடு. இப்ப நீ செயினை கொடுத்தீனா நான் போய்கிட்டே இருப்பேன். முடியாது. நீ உண்மையான ரீசனை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீ என் கழுத்துல இருந்து கழட்டி எடுத்துட்டு போ. இல்லனா விட மாட்டேன். இசை, சொல்லிலங்கோ. பாரு, எனக்கு அப்படி கோவம் வருது. கோவத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். வரட்டும், நானும் அதுக்காக தான் வெயிட்டிங். என்ன, ஒரு கோடி சன்மா ஒன்று சேர்ந்து வாழணும் மண் மேல, மூச்சு காத்து நெஞ்ச தொட்டு போகுது பூ போல, ஒரு தடுதும் எண்ணையும் போல காதல் சோடி இல்லையடி, ரெண்டும் ஒன்னா சேரும் நேரம் வந்தா ஒன்னு கொதிக்கும் ஒன்னு வெடிக்கும், காதல் இது தாண்டி. கண்ணால என்ன கொத்தோட கொந்தான. எனக்கு அந்த செயினே வேணாம், நீயே வச்சுக்கோ. ஓ சரி சரி, நீ கேட்டாலும் உனக்கு நான் கொடுக்க போறதில்ல. சார் சார், இப்போ என்ன பண்ணீங்க? ஏய், என்னடி? இங்க பாரு, எதுக்கு நீ உன்னவே ஏமாத்திக்கிட்டு இருக்க? இல்லை எதுக்கு இந்த கண்ணாமூச்சி ஆட்டம் நான் கேட்டுட்டு இருக்கேன்? பரவாயில்ல, யாருமே இப்படிலாம் என்னோட பர்த்டேக்கு எனக்கு கிஃப்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க. அன்எக்ஸ்பெக்டடா நான் எதிர்பார்க்காம கிடைச்ச கிஃப்ட். லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்காதடி. ஆமா, நான் லூஸு தான். லூஸா இருக்க போய் தானே ஒன்னா லவ் பண்றேன். டேய், மனசாட்சி தொட்டு சொல்லு, என்கிட்ட இப்போ நெருங்கி என்ன கிஸ் பண்ணும்போது உனக்கு கொஞ்சம் கூட ஃபீல் ஆகல என் மேல லவ்? இங்க பாரு, நீ என்ன வேணாலும் நினைச்சுக்கோ, எனக்கு எதை பத்தி கவலை இல்லை. ஆனா உன்னை நான் லவ் பண்ணல, உன்னை எனக்கு பிடிக்கல, புரியுதா? அவ்வளவுதான். பொய் சொல்ற. இங்க பாரு, என்னதான் லவ் பண்ணாத பொண்ணா இருந்தாலும் என் பெஸ்டின்னு சொல்லிட்டு தர்றாங்களே, அவங்க வேற மாதிரி. ஆனா நீ என் மேல உரிமை எடுத்துக்கிற, அதுலயே புரிஞ்சுக்கோ மரமண்டே நீ என்ன லவ் பண்றேன்னு. இங்க பாரு, இதுக்கு மேல உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. என்ன, நான் ஏதோ தெரியாம சாரி. அது எப்படி சார்? கிஸ் பண்ணிட்டு தெரியாம சாரி சொன்னா நாங்க அக்செப்ட் பண்ணணுமா? இது எந்த ஒரு நியாயம்? எந்த ஒரு நியாயமா வேணாலும் இருந்துட்டு போட்டோம். ஓகே. இசைப்பிரியா, பிரேம் சொல்லுங்க. ஒன்னும் இல்லை, ஏதோ பேசிட்டு இருந்தா டிஸ்டர்ப் பண்ற மாதிரி வந்துட்டேனா? ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, சடனாக வந்தேன்னா உங்களுக்கு பர்த்டேன்னு எனக்கு தெரியுது. ஆனால் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். உங்களுக்குன்னு இல்லை, நான் பொதுவாக அன்பு மேரேஜுக்கு வர்றதுனால கிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன். அதில் உங்களுக்கு கொடுக்குற மாதிரியும் ஒரு கிஃப்ட் இருக்குது. ஸோ எல்லாருக்கும் முன்னாடி கொடுக்கலான்னு ஒரு ஐடியா. கிஃப்டா? பர்த்டே பேபிக்கு கிஃப்ட் கூட கொடுக்கலன்னா எப்படி? வாங்கிட்டு வந்தேன், கொடுக்கணும்னு தோணுச்சு, அதனால தான். வேற ஒன்றும் இல்லை, எல்லாருக்கும் முன்னாடி வச்சு கொடுத்தா நல்லா இருக்கும்ல. ஓகே வரேன். அப்புறம் சின்ன ஒரு ஜக்ஷன் என்னன்னு தெரியல, உங்களுக்கு பார்த்ததுலேருந்து ஒரு பேபி ஃபீல் ஆகுது. சின்ன குழந்தைங்க எப்படி அழகாக நீட்டாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு முகபாவனை வச்சுருக்கீங்க. அது எப்படி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல. இன்னும் ஒரு 2 வீக்ஸ் நான் இங்கே தான் இருப்பேன். நான் யார்கிட்ட பேசி பழகினாலும் சடனாக க்ளோஸ் ஆகிடுவேன். ஸோ அப்புறம் ஒரு செல்ல பேர் வச்சு கூப்பிடுவேன். உங்களை பார்க்கும்போது பேபி மாதிரி இருக்குது. இனிமேல் உங்களை நான் பாப்பான்னு கூப்பிடலாமா? பாப்பாவா? அடப்பாவி, பாப்பா
நல்லா தான் இருக்கு. அவங்களுக்கு தான் இசைப்பிரியான்னு பேர் வச்சிருக்காங்களே, நீங்க எதுக்கு ஸ்பெஷலா அவங்கள பாப்பான்னு கூப்பிடணும்? தெரியல, கூப்பிடணும்னு தோணுச்சு, அதான். இசைப்பிரியா கூப்பிடல, சாரி பாப்பா கூப்பிடல. அவனே பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்க. பொசிசிவ் லவ் நம்மள பொசிசிவ் ஆகுற ஆக நல்லா தான் இருக்கு. இது கூட நல்லா தான் இருக்கு. ஆக்சுவலா பாப்பான்ற பேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க அப்படி சொல்லி கூப்பிட்டா இன்னும் ரொம்ப பிடிக்கும். கூப்பிடுங்க, பாப்பானே கூப்பிடுங்க. பாப்பானே கூப்பிடணும். என்ன இளங்கோ, ஏதாவது ப்ராப்ளமா? எங்கேயாவது தீ பிடிச்சி எரியற மாதிரி இருக்கா? வந்தீங்கன்னா எல்லாருக்கும் முன்னாடி வச்சு கொடுத்துருவேன், வாங்களேன். வரேன் போலாம். நானும் இந்த மாதிரி என் கூட நல்லா பேசி பழகுவேன், சில பேர் வச்சு கூப்பிடுவேன். இனிமே உங்களை நான் மியாவ் அப்படின்னு கூப்பிடலாமா? ஏன்னா எனக்கு கேட்னா ரொம்ப பிடிக்கும், அதனால மியான்னு கூப்பிடவா? ஏன் கேட்னா தான் ரொம்ப பிடிக்குமோ? ஆமா, கேட்னா தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பூனை நிறைய வேலைத்தனம் பார்க்கும். எப்படி சொல்றது, திருட்டு வேலை நிறைய பார்க்கும். அப்படியே எதையுமே பார்க்காத மாதிரி இருந்துக்கிட்டு எதையுமே கண்டுக்காத மாதிரி இருந்துட்டு அது எல்லா வேலையும் பார்த்துரும். இப்போ கூட 5 minutes முன்னாடி கூட நடந்துச்சு. அந்த மாதிரி தான். ஸோ எனக்கு பூனை ரொம்ப பிடிக்கும், அதனால இனிமே அவரை நான் அப்படிதான் கூப்பிடுவேன். ஓ, கூப்பிடுங்க. கத்திக்கிட்டு எரியுதா? போலாமா பாப்பு? போலாம். என்ன இளங்கோ மாமா, வரட்டுமா? வரட்டுமா மாமா? போடி போ, அவன் தான் அதை கிஃப்ட் கொடுக்குறான்ல, போய் பல்ல அடிச்சுட்டு வாங்கு. ஓ, அதுக்கு தானே அவனை பார்த்து நீங்க அம்சமா இருக்கீங்க அப்படி இப்படின்னு இருப்ப. அவங்களுக்கு எதுக்கு எரியுது? அவர் வாங்கிட்டு வந்தாரு, நான் வாங்க போறேன். வந்து அங்க வந்து கூட கொஞ்சம் எரிச்சலை வாங்கிக்கோங்க. வரட்டுமா என் செல்ல புருஷா? வயிறம் வரேன், சீக்கிரம் கீழே வா, வெயிட் பண்ணுவேன். ஓகே, இனிதான் உங்ககிட்ட எந்த பர்மிஷனும் கேட்க மாட்டேன். எனக்கு என்ன தோணுதோ அதை நான் செய்வேன். ஓகே, பாய். அப்புறம் பர்த்டே கிஃப்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ, ஐ லவ் யூ, பாய். இவ்வளவுதான் நான் லவ் பண்ணலையே. யார்கிட்ட கிஃப்ட் வாங்கணும் எனக்கு என்ன, இருந்தாலும் என்ன கிஃப்ட்னு பார்த்து ஆகணும், பார்ப்போம். என்னாச்சு எனக்கு? ஏன் தலை சுற்றிக்கிட்டே இருக்கு? ஒன்றுமே புரியலையே. ஒரு மாதிரி ரொம்ப தலை சுற்றிக்கிட்டே இருக்கே. என்ன சாப்பிட்டேன்? ஒன்றுமே சாப்பிடலையே காலேருந்து. கரெக்டாக நேரத்துக்கு நேரம் சாப்பாடு எல்லாம் தானே சாப்பிட்டோம். வேண்டாம் எதையும் சாப்பிடலையே. கேக்கு கொஞ்சோன்னு சாப்பிட்டோம். அதுக்கு தான் மாமா வாங்கி கொடுத்தாரு, அதை சாப்பிட்டு சுற்றி இருக்குமோ? அப்படித்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இவங்கிட்ட அதை தான் சொன்னேன், அதை எதையும் வாங்கி கொடுக்காதீங்கன்னு. சேரான்னு கேட்கவே மாட்டார். இப்போ இவர் எங்கே போனான்னு தெரியல. ஐயோ முடியல. இப்பெல்லாம் சுத்தாதே நம்மளுக்கு. எதையாவது வேண்டாத வெளியே சாப்பிட்டா அதோடு முடிஞ்சு போயிடும். சரி, ஒரு லெமன் டீயை போட்டு குடிப்போம், அப்போதையும் சரியா வரும். இல்லைன்னா இப்படியே தலை சுத்திட்டு இருந்தா அப்படித்தேன். குட்டிமா வாரேன் மாமா. ஐயோ இவங்க வேற கூப்பிடுறாங்களே. இந்த வாரேங்க. எனக்கு என்னதே ஆச்சு? கீழே அஞ்சு போனா மயக்கப்பட்டு விழுந்துருவனே, என்ன செய்வேன்? என்னால் முடியல. ஒருவேளை இந்த கேக்க தின்றதே எதையாவது பண்ணி விட்டுருக்கோமோ? அப்படியாட்டே இருக்கும். ஓ, நமக்கு வேண்டாத திண்டா இப்படித்தான் இருக்கும். என்னத்த சொல்ல? மல்லிகா, சீக்கிரம் வா மல்லிகா. என்ன மல்லிகா பண்ணிக்கிட்டு இருக்க? உன்னை என்ன சொன்னேன்? இனி இன்னுக்குள்ளே உட்காந்துட்டு இருந்தா வைவாக. கிஃப்ட் வேற அந்த புதுசாக வந்து கொடுக்குறேன் சொன்னார்ல, நமக்கு தலை சுத்தம் வேற வந்தோம்னா மாமா கண்டிப்பா வைவாரு. நம்ம போவோம். இப்படியே வெக்கப்பட்டுக்கிட்டே இருந்தாப்ல எல்லாம் சரியா போயிருமா? வாங்க ஒரு பாட்டுக்கு டான்ஸ் போடுறது. வராமட்டி இப்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குல்ல வாட்டர் சாங், நம்ம அட்மிட் போடுவாங்க. வாங்க ஒரு பாட்டு போடுறது. பொங்கலன் உங்களை அடிக்கல முடியாது என்னால. நான் உங்களுக்கு அடிமையா தான் இருப்பேன். அடிக்கலாமா? எனக்கு வெக்கமா வருது. அடிக்கி ஏன்கிட்ட வெக்கம்? நான் புருஷன் தானே. அடியாத்தி சரி, சும்மா விளையாடுக்கடி. என்ன பொங்கலுக்கு நீங்க பாவம். சும்மா இரு, வாட்டர் பக்கெட் சாங்குக்கு இப்ப டான்ஸ் ஆடுறீங்கன்னு நினைக்கிறேன். பாப்போம். நீ அடி சொல்லோ. நீ இருக்கிறியே ஓல கொட்டாயா, சம்மா நடக்கிறியே தவள கொட்டாயா. நீ இருக்கிறியே ஓல கொட்டாயா, சம்மா நடக்கிறியே தவள கொட்டாயா. மஜவாய் நிக்கிறியே பஞ்சு மிட்டாயா, ஆமா பஞ்சு மிட்டாயா.
ஐயோ பஞ்சு மிட்டாயா மஜவாயினுக்கிறிய பஞ்சு மிட்டாயா ஆமா பஞ்சு மிட்டாயா ஐயோ பஞ்சு மிட்டாயா சோஜாவா படுத்துக்குவேன் ஓ மடியில சாஞ்சி சும்மா பாட்டமா இருக்கிறிய வாட்டர் பக்கெட்டு மூஞ்சி காஞ்ச மிளக போல நான் இருக்கிறேன் காஞ்சி என் மனசு உசுப்புறியே மீன போல மீன போல ஆச்சு நீ மீன போல ஆச்சு மீன போல ஆச்சு நீ மீன போல ஆச்சு அடியாத்தி இதுக்கு ஆளுங்க தாங்க முடியலையே. மாமா அத்தை என்ன செய்றீங்க? சும்மா இருங்கடி, நானே இன்னைக்கு தான் அழகன் கூட ரொமான்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வெக்கமா இருக்கா? அம்மாச்சி இது வரைக்கும் இந்த வாட்டர் பாக்கெட் சாகிக்கு எவ்வளவு ரீல்ஸ் பண்ணி போட்டாங்க. உங்களோட வெர்ஷன் வேற லெவல்ல இருக்கு அம்மாச்சி. அடா தாத்தா நீ சாரியா? உங்க குசுமா ஆளவுல இருக்க. சரியில்ல பாட்டு முடிஞ்சு போச்சு தாத்தா. எந்திரி மடிய விட்டு. இன்னும் மடிய விட்டு எந்திரிக்க முடியலையோ தாத்தா? என்னது இது? இல்ல என்ன கூத்துட்டு ஏத்துறேன்? எந்திரிக்க தாத்தா. யோ சோடி பத்தி பேசாம இவங்களை பிரிச்சு விடவனே கூப்பிட்டாங்க. அவங்க இந்த காலத்துல எப்படி லவ் பண்றாங்கன்னு பாக்க கூப்பிட்டா பிரிச்சு விடுறதுலயே குறியாரு என்ன? இங்கதான் காதல் சேர்ற மாதிரி தெரியல. அங்கேயாவது கொஞ்சம் பிரிச்சு விடுவோங்க. யோ ரொம்ப பேசாத. உன்னை விடவா நீ குறைச்சு பேசுறீ. முந்தி பாரு. அம்மாச்சி ஏன் அம்மாச்சி இப்படி செய்றீங்க? பாட்டு முடிஞ்சு போச்சு, எந்திரிங்க. ஏலே ஏன்டா என்ன செஞ்சாலும் இங்க வந்து நின்னு எப்ப பார்த்தாலும் கொஞ்சம் புருஷன் பொண்டாட்டிங்க தனியா இருப்பாங்கன்னு பார்த்தா நீ எதுக்கு தான் தனியா நின்று ரொமான்ஸ் பண்ணிக்க? 7 கழுது வயசு ஆகுது, இன்னும் உனக்கு ரொமான்ஸ் கேக்குதோ? கல்யாணம் ஆனவங்க எனக்கு எங்க இருக்கும் போது உனக்கு மட்டும் என்ன ரொமான்ஸ்? இலே காதலுக்கு வயசு இல்லடா, எப்படி வேணாலும் காதலிக்கலாம். நான் என் பொண்டாட்டி அதிகமா காதலிச்சுட்டு இருக்கேன்டா. உங்களுக்கு எல்லாம் பொறாம. என்னமோ சரிதான். கலக்குங்க. நாங்க கலக்குறது இருக்கட்டும். சீக்கிரமா வீட்டுக்கு ஒரு பேரை பேட்டிய பெத்து கொடுங்கடா. இப்படியே நின்றுகிட்டே இருந்தீங்கன்னா அம்படுதானே ஒரு 10 மாசம் பாருங்க பெத்து கொடுத்துருவோம். என்னது 10 மாசமா? ஹலோ மேடம். யோ உடனே அப்படியே உனக்கு உச்சந்தலைக்கு ஏறிக்கிறமே. இங்க வாரு, உன் தாத்தா கேட்டாரு அதுக்கு நான் பதில் சொன்னேன். அவங்க வாய் அடைக்கிறதுக்கு, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. என்ன உடனே 10 மாசம் வரணும் அப்படியே எல்லாம் அப்படியே உனக்கு உச்சந்தலைக்கு ஏறிக்கிட்டு நீ அப்படியே வீடு கட்டி ரோடு ஓட்டு பால் காய்ச்சி வச்சு புண்ணியாஜமே வச்சிரு. நீ எனக்கு எந்த ஐடியாவும் கிடையாது. இப்படி சொல்றத பார்த்தாதே போலீஸ்கார் புத்தி யூஸ் பண்ணாதையா, மூஞ்சிலே குத்தி பெறுவேம்மா. நான் பூவரசி, ஞாபகத்துல இருக்கட்டும். ஓஹோ சரி புரிஞ்சோச்சு. புரியும் கொமட்டில் குத்துறேன்னு வையி. அப்ப மூடிட்ட சரிதானே. ஆளு மண்டையும் பாரு. மீனாட்சி அக்கா, சரவணா மாமா, உங்க 2 பேத்துக்கும் நல்லதாவே நடக்கும். என்ன ரொம்ப நன்றிப்பா. அப்புறம் தாசில்தாரு, நான் கூப்பிட்டேன்ற ஒரு வார்த்தைக்காக வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா தாசில்தார் ஆஃபீஸில் உங்களுக்கு எம்பிட்டு வேலை இருக்கும், இங்கே எம்பிட்டு ஒரு பெரிய நிலைமையில் உள்ளவங்க. நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதாவது எங்களுக்குண்டு யாரும் இல்லை, இப்போதைக்கு இல்லாமத்தே இருக்கோம். சொந்த பந்தம் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. யாரோட உழைப்புலையும் வாழக்கூடாது, சொந்த உழைப்பில் வாழணும் அப்படின்ற எண்ணத்தில் நானும் படித்த படிப்புக்கு இங்கே வேலை இல்லைங்கிறது நல்லா புத்தியில் வரைக்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு நாள் நடந்துருக்கு. இப்போ அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. இப்போது ஏதோ அடுத்து வாழ்க்கையில் முன்னேறி போகிறதுக்கு ஒரு வேலை வேணும்னு நினச்சிதான் இட்லி கடையை ஆரம்பித்தோம். சரி அதுக்கு ஒரு நல்ல தொடக்கமாக நீங்கள் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். அதனால தான் கூப்பிட்டேன். வந்ததுக்கு ரொம்ப நன்றி தாசு. ஐயோ மீனாட்சி அக்கா, நீங்கள் ஒரு லாயர் போய் என்கிட்ட போய் இப்படி நன்றிலாம் சொல்லலாமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை.
அப்படிலாம் கிடையாதுக்கா. உண்மை அதுதான். படிச்ச படிப்புக்கு இங்கே எவனுக்கு வேலை கிடச்சிருக்கு நீங்கள் நினைக்கிறீங்க? 100ல் ஒரு 20% வேணா அப்படி இருக்கு, இல்லைன்னா பிடிக்காத வேலையை தானே பார்த்துருக்காங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. வீட்டை விட்டு வெளியே வந்துட்டு அப்படியே எதுவுமே நினைக்காதீங்க. உங்கள் நல்ல மனசுக்கு எல்லாமே சீக்கிரமாகவே நல்ல நேரத்துலேயே நடக்கும். அப்புறம் சரவணானே, நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் முன்னேறி வருவீங்க. இந்த இட்லி கடை வச்ச நேரம் கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேறி இதை விட பெரிய பெரிய கடைகள்லாம் வச்சு இன்னும் நீங்கள் அதிகமாக வந்து வாழ்க்கையில் முன்னேறி வரணும்னு சொல்லி நான் ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் தாசில்தார். தாசில்தார்லாம் சொல்லாதீங்க. வெண்ணிலாண்டு கூப்பிடுங்க. அதை வெண்ணிலாண்டு பேர் வச்சிருக்காங்கல்ல. ஆமா, இப்ப அதுக்கு என்ன? அவங்ககிட்ட பேசவே இல்லை, அங்கதான் பேசிக்கிறேன். என்ன உன் சோழியை பார்த்துட்டு திரும்ப சோழியே இதுவே ஏதாவது பேசிக்கிடுவேன். அம்பிடுத்தேன். வாழ்க்கையில கஷ்ட நஷ்டங்கள் இருக்கும், அது எல்லாத்தையும் நம்ம பொருட்படுத்தாம அடுத்தடுத்து முன்னேறி போய்கிட்டே இருக்கணும்னு அடிக்கடி மீனாட்சி சொல்லிக்கிட்டே இருப்பா. இனி நாங்க எங்க வாழ்க்கையில முன்னேறுவோம், இனி எங்களுக்கு எந்த தடை வராது, நாங்க நினைச்சுக்கிறோம். ரொம்ப நன்றி 2 பேரும் வந்ததுக்கு. அப்படிலாம் கிடையாதுனே. இன்னும் நீங்க வாழ்க்கையில நல்லா முன்னேறுவீங்க. உங்களை ஏழமா பேசணும் முன்னாடி நீங்க வாழ்ந்து காட்டுவீங்க பாருங்களேன். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. சாதாரணமான இட்லி கடைன்னு மட்டும் என்னைக்குமே நினைச்சிடாதீங்க. இந்த இட்லி கடையில சம்பாரிச்சவங்களும் கோடி கோடியா சம்பாரிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. என்ன அதனால வந்து இன்னும் நீங்க வாழ்க்கையில பெரிய இடத்துக்கு போவீங்க. சரி பொறுங்க, நீங்க இதே முதல் இட்லி சாப்பிட்டு போகணும். ஐயோ அக்கா, வர சொன்னியே வந்தேன். ஆனால் இப்போ எனக்கு தாசில்தார் ஆஃபீஸில் நிறைய வேலை இருக்குக்கா. செல்வாக்கு வேறு ஏதோ வில்லங்க பத்திரம்லாம் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒருத்தர் கொண்டு வந்து பத்திரத்தை வேறு கொடுத்துட்டு போயிட்டாரு. அந்த வேலையில் அவன் பிஸியாக இருக்கான். எனக்கு ஐயோ ஏகப்பட்ட வேலைக்கா முட்டில மண்டை காய்ச்சலாக இருக்குது. அவனும் வீட்டுக்கு போக முடியாமல் நானும் வீட்டுக்கு போக முடியாமல் பாடா பட்டுக்கிறோம். என்னத்த சொல்ல? இல்லைங்க பத்திரமா அது ஏவன் தெரியல, பக்கத்து இருக்காரன் என் கொண்டு வந்து இவன் கையில் கொடுத்துட்டு போறியான். என்னத்த சொல்ல? அதை என்ன ஏதுன்னு பார்த்து அடிச்சுக்கிறான்னு கேட்டா என்னமோ நான் பார்த்துக்கிறேன் வைக்கிறேன்னு சொல்லிக்கிறேன். என்ன பண்ணுவானு தெரியல. சரி கொஞ்சம் என்ன ஏதுன்னு பார்த்து அடிக்க சொல்லுங்க. ஏன்னா வேண்டாத ஆளுகளை வெளியே வந்துட்டாங்கல்ல, அதனால ஏதாவது பிரச்சனைகளை கொண்டு வரக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் என்ன ஏதுன்னு பார்த்துக்கிறங்க. அப்புறம் என் நாத்தனார் எப்படி இருக்கா? நேற்று கூட பார்த்தோம், நல்லா தான் இருக்காங்க. 2 பேரும் நல்லா தான் இருக்காங்க. ஏன்னா நீங்கள் எல்லாரும் வருத்தம் அடிக்கடி அருந்ததி கேட்டுகிட்டே இருக்காங்க. இந்த பக்கத்தில் நிற்கிறாங்களே இவங்க கூட சொல்லத்தான் செஞ்சாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பார்த்துக்குறோம். என்ன மாறிக்கிறோம், எல்லாம் டக்கு டக்குன்னு மாறிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் ஒன்று சேர்ந்து வாழ வேண்டியதே. ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாமே மாறும். அடிக்கடி அருந்ததி தான் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நாங்கள் அவன் சொல்லி சமாளிச்சுட்டே இருக்கோம். அடுத்த தடவை கேட்டால் கூட்டிகிட்டு வாங்க, பார்த்துக்கிறேன். ஏன்னா அந்த பிள்ளை கண்ணுக்குள்ளே நிற்கிது. கண்ணுக்குள்ளே நிற்கிதுன்னு சொல்கிறத விட அவங்க வீட்டில் தப்பி திறந்த பிள்ளைன்னு கூட நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ அப்படி இருக்குது. சரி அடுத்த தடவை கேட்டுச்சுன்னா கூட்டிகிட்டு வாங்க. கண்டிப்பா மீனாட்சி அக்கா.